gastrointestinal disorder. ரம்யா இப்பலாம் பண்ணா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். தட்டாத அதை தட்டி விட்டுறாத. இங்க தள்ளி பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. ஒரு இடத்துல நில்ல ஒழுங்கா. விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணி சாப்பிட்டதும் உடனே மோஷன் போறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். வணக்கம், நான் டாக்டர் பிருந்தா பேசுறேன். சாப்பிட்டதும் ஒருத்தவங்க உடனே மோஷன் போயிடுவாங்க. மார்னிங் எந்திரிச்சதுமே 2 to 3 டைம்ஸ் மோஷன் போயிடுவாங்க. அது போக வயிறு உபுசம் ஆகுறது, அப்டமன் டிஸ்கம்ஃபர்ட் ஆகுறது, வயிறு வலிச்சு மோஷன் போகிறது, கேஸ் ஃபார்மேஷன் ஆகுது, இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யாரை கேட்டாலும் எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறாங்க. அதாங்க ஐபிஎஸ், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். ஃபஸ்ட்டு ஐபிஎஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் ஒரு நியூரோ கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் டிசார்டர், கட் பிரெயின் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்க அளவுக்கு மீறி ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி எடுக்கும்போது என்ன ஆகும்னா கட் டிஸ்டர்பன்சஸ் ஆகும். ஸோ இந்த மோஷன் அடிக்கடி போகிறது ஃபுட்டுனால தான் ப்ராப்ளம் ஆகுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ஃபுட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க, அவங்களுக்கு அதனால நிறைய டெஃபிஷியன்சி ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ ப்ராப்பரான ஸ்லீப் பேட்டர்ன் இல்லைனாலுமே இந்த ஐபிஎஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன், அதாவது ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி எடுத்துக்கிறாங்க, ஆன்சைட்டி ஆகிக்கிறாங்க, ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் ஆகுது, ஸோ ஹார்மோனல் வேரியேஷன்ஸ் ஆகுது. இந்த மாதிரி எல்லாமே வந்து ஐபிஎஸ்க்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான். இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கிறதுனால அவங்க வெளியே போகிறதுக்கே பயப்படுவாங்க. ஃபுட்டை பார்த்தாலே ஒரு டென்ஷன் ஆகுறது, எந்த ஃபுட்லேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதனாலே அவங்க நிறைய ஃபுட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, நிறைய மென்டலி அவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்திருப்பாங்க, நிறைய மெடிசன்ஸும் எடுத்திருப்பாங்க, ஆனால் க்யூர் ஆகிருக்காது. திருப்ப அந்த மோஷன் ப்ராப்ளம்லேயே தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க டெய்லி ரொட்டீனில் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்கணுங்கிற தேவையில்லை. ஹோமியோபதியில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது அண்ட் கம்ப்ளீட்டாக இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. தேங்க்யூ.